ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தெரியும் எல்லாருமே என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாரி. அதை தவிர உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலடா. இந்த ஒன் ஷாட் போட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து விமின் குக்கோடைய நெக்ஸ்ட் பார்ட்டு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன்டா. கண்டிப்பாக வந்து 1 or 2-3 டேஸில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு ஒன் ஷாட்டோட வந்தாச்சு. இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஒன் ஷாட்டு நம்ம ஜேகோக்கு. எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. பலபலன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அளவுக்கு இதில் வந்து நான் ஜிமினை ஹர்ட் பண்ணாமல் ஜங்குக்கை ஹர்ட் பண்ணாமல் சாரி இதில் நான் ஜங்குக்குன்னு சொல்ல மாட்டேன். இதில் வந்து ஜியோன் தான் வருவாங்க. ஜியோன் அந்த அளவுக்கு நான் ஹர்ட் பண்ணாமல் இந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்டா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம ஒரு ஏர்போர்ட்டை தான் காட்டுறோம். அங்கே நம்ம ஜிமினா தான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசனையாக இருந்துகிட்ருக்கு. அவர் அந்த வர வேண்டிய பிளேஸ்க்குமே வந்துட்டார். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகலாமா இல்லை திரும்பி நம்ம ஃப்ளைட் ஏறி எங்கேருந்து வந்தோமா அங்கேயே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது அவர் கையில் ஒரு பேக் வச்சுருப்பார்ல, அதில் அந்த ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து எடுக்கிறாரு. அதை வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. அதில் ட்ரையாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நேம் வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. ட்ரையாங்கா, என்னைய இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டல நீ. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு பெயின் ஆகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீ என்னை இந்த மாதிரி எப்படி ட்ரையாங்கா, அங்கே அவனும் தானே வருவான், எப்படி அவனை நான் ஃபேஸ் பண்ணுவேன்? அப்படியே நம்ம ஒரு 2 டேஸ்க்கு பின்னாடி போனோம் அப்படின்னா, ஜிமின் சொல்லுங்கம்மா, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குடா. எனக்கா? என்ன இன்விடேஷன்மா? மேரேஜ் இன்விடேஷன்டா. மேரேஜா? யாருக்கு தெரியலையே. ஆஃபீஸ்லனா எனக்கு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்களே. அம்மா, எதனா தப்பாக இருக்க போகுது. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கொடுத்துருப்பாங்கம்மா. எனக்கா இருக்காது. எனக்கு யார் பெருசாக ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான், வேறு யாரும் இல்லைம்மா. இந்த இன்விடேஷன் வந்து சியோல்லேருந்து வந்திருக்குடா அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அவர் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டே தான் அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி அவங்க அம்மா வந்து பார்க்குறாரு. ட்ரையாங்க்கு மேரேஜ் ஆண்டா, அவன் தான் அவனுக்கு இன்விடேஷன் அமைச்சிருக்கான். என்னம்மா ட்ரையாங்கா அப்படி சொல்லிட்டு அந்த கையில் வச்சுருக்க இன்விடேஷனை வாங்கி பார்க்குறாரு. அதில் ட்ரையாங் அப்புறம் சுகா அப்படி சொல்லி நேம் போட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மா, என் நேம் பார்த்தீங்களா, சுகா சீனியர். அவன் நினச்ச மாதிரியே சுகா சீனியரை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ல அப்படின்னு அவர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அப்படியே அந்த இன்விடேஷனே தான் பார்த்துட்ருக்கிறாரு. நேமை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. டயாங்கிற நேமை அப்படி டச் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவங்க அம்மா வந்து, நீ சியோல் போறியா ஜிமின் அப்படின்னு கேட்டவுடனே தான் இப்போ அப்படியே நிமிந்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு. எத்தனை நாளைக்கு தாண்டா அதையே நினச்சிக்கிட்டு இருப்ப? எல்லோருடைய லைஃப்லேயும் நடக்கிறது தானே. ஸ்கூல் டேஸில் யார் மேலேயாவது லவ் வர்றது, சில பேருக்கு ஏதோ உன் ஃப்ரெண்டு மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுடைய லவ் அவங்க கூட வரும். சில பேருக்கு அந்த லவ் வெறும் மெமரிஸில் மட்டும்தாண்டா இருக்கும். அதுக்குன்னு நீ பிறந்து வளர்ந்த ஊருடா சியோல். சின்ன வயசில் உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல ஜிமின், ஆனால் இந்த ஊரை விட்டு மட்டும் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொன்ன வேண்டாம் நீ. ஓகே, நீ அந்த மாதிரி நேரத்தில் நீ அப்படியே முடிவு எடுத்துட்ட. அதுக்குன்னு 8 வருஷம் ஆயிடுச்சுடா, இன்னமும் நீ அதையே யோசிச்சுட்ருப்பியா என்ன? அதுலேருந்து கொஞ்சமாவது மூவ் ஆகுடா. நீயா பயந்து ஓடாத, நின்று உன்னுடைய லவ் அவன்கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட்டு. அவன் அதுக்கு எஸ் சொல்கிறானோ நோ சொல்கிறானோ அது அப்புறமா தான். உன்னுடைய லவ்வை நீ அவன்கிட்ட சொல்லிட்டாலே உன்னுடைய பெயின் கொஞ்சம் கம்மியாகும்டா. நீயும் அதை விட்டு கொஞ்சம் மூவ் ஆவன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் எதுவுமே பேசலை. அவர் நேராக அவருடைய ரூமுக்கு போய் டோரையுமே லாக் பண்ணிடுறாரு. அதை பார்க்கும்போது ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஜிமின் நேராக அவருடைய பெட்டில் தான் போய் உட்காராரு. அந்த இன்விடேஷனை பக்கத்தில் வைக்கிறாரு. அதுலேருந்து சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி கீழே விழுகுது. அதை வந்து எடுத்து பார்க்குறாரு. ட்ரையாங் தான் அதில் வந்து எழுதியிருக்கிறாரு. டேய் மூச்சி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்படி அதை படிக்கும் போதே அந்த மூச்சிங்கிற பேரை அவர் வந்து அங்கே படிக்கும் போதே அவர் கண்ணில் தான் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துடுது. உன் மேலே நான் செம்ம கொலை வரியில் இருக்கேன்டா. எனக்கு உன்னுடைய மொபைல் நம்பர் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்ணி பேச மாட்டேன்.
நீயா என்னை தேடி வரணும், நீயா தான் வந்துட்டு என்கிட்ட பேசணும். அதனால தான் உனக்கு நான் கால் பண்ணலை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ்க்கே நான் ஓகே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க. என்னுடைய ப்ராமிஸை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்டா. நீயும் உன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றுவேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் ஜமீன், என்னுடைய மேரேஜை நான் டிலே பண்ணதுக்கு காரணமே உன்னால தான். இது எனக்கு கடைசி சான்ஸ். இதை நான் மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கவேன், இதுக்கப்புறம் சுகா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தாத்தா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டில் நான் சுகாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னால் சுகாவுக்கு அதே இடத்துல வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் நடக்கும்டா. நீ இல்லாமல் நான் சுகாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். பைத்தியமாடா நீ, பைத்தியம் மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜமீன் வாயை திறந்தே சொல்கிறாரு. என்ன என்னை பைத்தியம்னு சொல்வல்ல, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாதுடா. ஆமாம், நான் பைத்தியமாக தான் இருக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மேலே நான் பைத்தியமாக தான் இருக்கிறேன். 8 வருஷம் ஆச்சு ஜமீன். உனக்கு ஞாபகம் இருக்காடா, ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டனில் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டானு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொன்னோன்னே இப்போ தான் ஜிமினுக்கு அது அப்படியே ஞாபகம் வருது. ஜிமின் ரொம்ப பயந்து ஸ்கூலுக்குள்ளே போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஷை டைப், அப்புறம் கொஞ்சம் பயப்படவும் செய்வார். ஜிமின் போ அப்படி சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் ஜிமின் அவங்க அம்மாவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குமா அம்மா, நான் உன் கூட இருந்துடுறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ஜிமின் விடவே இல்லை. இப்போது அந்த டீச்சர் ஜிமின் இப்போ எதுக்கு பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, நீ எதை நினச்சும் பயப்படக்கூடாது புரியுதா அப்படி சொல்லி அந்த மிஸ் என்ன பண்ணிடுறாங்க. இப்போது ஜிமினை அப்படியே அவங்க கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் அப்போ கண்ணிலேருந்து டியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே அவங்க அம்மாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. அது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிறதானே. ஃபர்ஸ்ட் நாள் அவங்களுடைய பேபி ஸ்கூல் போகும்போது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இப்படி தான் தோணும். அவங்களும் ஜிமினை பார்த்தபடியே அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே அவருடைய பிளேஸில் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது அவர் பக்கத்தில் நம்ம டயாங் தான் உட்கார்றாரு. டயாங் திரும்பி பார்க்குறாரு, என்னடா நியூ ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் 2 வீக்ஸ் ஆகுது இப்போ தான் ஜிமின் சேர்றாரு. ஜிமின் அழுது அவர் ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இப்போ டயாங் ஜிமினோட ஃபேஸை பிடிச்சி அவர் டிஎஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. இதுக்கு அழுவாத, ஃபஸ்ட் டே அப்படி தான் இருக்கும், நான் கூட அப்படி தான் அழுதேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி டியூஸ் எல்லாம் தொடச்சி விட யாருமே கிடையாது, எல்லாருமே அழுதுட்டு தான் இருந்தாங்க தெரியுமா. ஆனால் இன்றைக்கி உன்னுடைய டியூஸை தொடக்க அந்த டயாங்காக இருக்கேன் சரியா மூச்சி அப்படின்னு சொல்கிறாரு. என் நேம் மூச்சி கிடையாது, என் நேம் ஜிமின், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மூச்சி மாதிரி இருக்கே அப்படி சொல்லி அந்த 2 பக்கம் சீக்ஸையுமே பிடிச்சி டயாங் அப்படியே கிள்றாரு. வலிக்குது. இப்போது டயாங் ஏய் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி கை நீட்டுறாரு. ஜிமின் பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. அங்கே உட்காந்துருக்கிறவங்கலாம் 2 குழந்தைங்களாம் உட்காந்துட்ருக்குறாங்க. எல்லாருமே அவங்க கூட நல்லா மிங்கிளாகி நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் டயாங்கை பார்க்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி நீட்டின கையை அப்படியே வச்சுருக்கிறாரு. இப்போ ஜிமினுமே ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமினோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நான் மட்டும் இந்த பெஞ்சில் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களே அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவ தான் என்னுடைய ஃப்ரெண்ட் தெரியுமா, என் பேர் மூச்சி. என் பேர் மூச்சி இல்லை ஜிமின் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு மூச்சி கூப்பிட்டதாப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே டேங் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதான் ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருந்தாலும் ஒரு கண்ணில் அப்படியே டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா யோசிக்கிறியா, நான் கூட அதை அடிக்கடி யோசிப்பேன் மூச்சி. இந்த பார், எனக்கு சுகாவை ரொம்ப பிடிக்கும் தான், ரொம்ப பிடிக்கும் தான். ஏன்னா அவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், இதுக்காக ஒன்றும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது தெரியுமா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு என்னுடைய மூச்சு மறுபடியும் வேணும். இப்போவும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுருக்க. நீ என் மேரேஜுக்கு வரலன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சுகாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் தான் என்னமோ தெரில, ஜிமினுக்கு தான் அவருடைய மனசு அப்படியே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரீத் பண்ண கூட அவருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போது சியோல் ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. கையில் டயாங்கோட இன்விடேஷன் இருக்குது, டயாங்கோட மேரேஜ் இன்விடேஷன் இருக்குது.
இப்போது ஒரு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த பஸ்ஸோட ரூட் ஒரு ஸ்கூலை க்ராஸ் பண்ணி தான் போகும். அதுக்காகவே அந்த பஸ்ஸில் அவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. அதை கிட்ட நெருங்க நெருங்க இங்கே ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. இப்போ அந்த பஸ் நேராக போய் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஜிமின் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஸ்டாப்பிங் இல்லை தானே? இது கொஞ்சம் தூரம் போய் தானே பஸ் வந்து ஸ்டாப் ஆகும். என்னப்பா ஊருக்கு புதுசாக என்ன? இது சேஞ்ச் ஆகி எத்தனையோ இயர்ஸ் ஆகுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அங்கேருந்து இவ்வளோ லாங்காக நடந்து வரணும்ல, அதனால தான். ஜிமின் இப்போ அப்படியே திரும்பி அந்த ஸ்கூலை தான் பார்க்குறாரு. இன்றைக்கி ஹாலிடே. அந்த ஸ்கூல் ஃப்ளோர் சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் இதுவே ஸ்கூல் டேஸாக இருந்தால் ஸ்கூலில் எவ்வளோ ஒரு சத்தமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஹாலிடேங்கிறனால இந்த ஸ்கூல் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்குது. இந்த பஸ் கொஞ்ச நேரம் அங்கே தான் நிற்கிது. இப்போ அந்த பஸ்ஸையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜிமின் என்ன யோசிச்சான்னு தெரில. டக்குன்னு நான் இங்கே இறங்கணும். என்னப்பா இது எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ இறங்கணுங்கிற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. ஜிமின் எந்த ரிப்ளையுமே பண்ணல. அவர் அந்த ஸ்டாப்பிங்லேயுமே அப்படியே இறங்கிடுறாரு. இப்போது அந்த ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி தான் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. அங்கேருந்து உள்ளேருந்து வாட்ச்மேன், ஏய் தம்பி யாருப்பா நீ, இன்றைக்கி ஸ்கூல் லீவில் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே அந்த வாட்ச்மேன் அப்படியே வெளியே வராரு. கையில் லக்கேஜோட ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. யாருப்பா நீ? அந்த வாட்ச்மேனை பார்த்தோன்னே, அங்கிள் என்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? யார் நீ? தெரியலையே அங்கிள். நான் தான் ஜிமின். ஜிமின்னா அவர் வந்து யோசிக்கிறாரு. கொஞ்சம் ஓல்டு மேனாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரல. எத்தனையோ பசங்களை அவங்க வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. ரொம்ப வருஷமாக அங்கே தான் அந்த வாட்ச்மேன் வந்து வேலை பார்த்துட்ருப்பாரு. அங்கிள் மறந்துட்டிங்களா? நான் இங்கே தான் 12th வரைக்கும் படிச்சிருந்தேன். நான் டயாங்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. என்ன ஞாபகம் இல்லை, என் ஃப்ரெண்டு டயாங்கா ஞாபகம் இருக்கா? ஓ மூச்சியா நீ அப்படி சொல்லி கேட்குறாரு. அங்கிள் நீங்களுமா? உன் ஃப்ரெண்டு தாண்டா சொல்லிட்டு சுற்றுவான் மூச்சின்னு. நீ மூச்சின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வந்திருக்குமே. என்னாச்சு, டேங்கோட மேரேஜ்க்கு வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள்? எனக்கு தான் இன்விடேஷன் வச்சுட்டு போனான். இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணதில்லை. என்னை தேடி வந்து மேரேஜ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அங்கிள் சொல்லிட்டு போகலாம் தெரியுமா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா எனக்கு. ஆமாம், நீ இங்கே இல்லையா? எங்கே போயிருக்க? எந்த ஊரில் இருக்கிற? எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் அங்கே ஸ்கூல் உள்ள தான் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. என்னாச்சு மூச்சி, உள்ளே போகணுமா என்ன? இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. பரவாயில்ல உள்ளவா. அன்றைக்கி 1 வீக் முன்னாடி டயாங் வந்திருந்தான்ல, அவனுக்கும் உள்ளே போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்தான் தெரியுமா. அந்த கிரவுண்டு, அப்புறம் உங்களுடைய அந்த கிளாஸ் ரூமு, அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு வந்தான். வா உள்ளவா அப்படி சொல்லி அந்த வாட்ச்மேன் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதே அளவு அவருக்கு மனசு அவ்வளோ பாரமாக இருக்குது. 10th படிக்கிற வரைக்கும் அவருக்கு டயாங்கை தவிர இவருக்கு எதுவுமே தோணாது. எப்போவுமே டயாங் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு. பேசுகிறவங்க வாயை டயாங் உடச்சிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாரு. ஏண்டா ஒன்றா சுற்றினா லவ் பண்ணுறதா அர்த்தமா? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஜிமின் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு? லூசு மாதிரி பேசாத டயாங். உன்னை போய் யாருன்னா லவ் பண்ணுவாங்களா? நான் லவ் பண்ணுற பர்சன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். என்னது அப்படி சொல்லி அங்கே கையை முறுக்கிட்டு டயாங் வர்றாரு. ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறாரு. அதுதான் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. அதாவது அவங்க 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்காங்க. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி ஜிமின் வேகமாக ஓடுறாரு. மூச்சி இன்றைக்கி உன் வாயை உடைக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே டேங்க் வந்து ஓடிட்டுருக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது. சுற்றி ஓடுறாங்க. நீ வேணடா மூச்சி, ஒழுங்கு மரியாதை நின்று, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே அதுமா இப்படி ஓட வைக்காத, நின்று. அப்போ நீ என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லு. நீ எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம்? அப்போ என்ன நீ என்னை லவ் பண்ணுறியா? வேணாம் சொன்ன வாய் இப்போ தான் உடச்சிட்டு வந்தேன். அப்புறம் என்னடா உனக்கு சொன்ன கோவம் வருது? உன்னை எல்லாம் போய் யாருன்னா லவ் பண்ணுவாங்களா? ஓஹோ, அப்போ சாருக்கு எந்த மாதிரி ஆள் வேணும்? எனக்கா? சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க சரியா. அன்னைய மாதிரி ஒல்லியெல்லாம் இருக்கக்கூடாது. அவள் அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு பாடி அப்படி வச்சுருக்கணும். ஓஹோ, 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கணும். அப்படியா? அப்படி சொல்லி தலையாடுறாரு. அப்புறம் உன்னைய மாதிரி ஹேர்லாம் அப்படி குட்டியாக ஷார்ட்டாலாம் வெட்டக்கூடாது. ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்கணும். சரி. அப்புறம் எனக்கு அப்படி இன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷர்ட்டு பட்டன்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக போட்டுட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற பர்சன் எனக்கு வேண்டாம். ஓஹோ, அப்போ என்ன பொறுக்கி வேணுமா?
ம் லைட்டா அப்படி சொல்கிறாரு. ஹே மூச்சி, என்னடா சொல்கிற? நீயா? என்னால் நம்பவே முடியலடா. ஆமாடா ஏங்க, இங்கே பாரு, இங்கே படிக்கிற பசங்க ஃபுல்லாக பாரு என் பண்ணிக்கிட்டு அப்படியே டிப் டாப்பாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு ட்ராமாலெல்லாம் காட்டுறாங்களே அந்த மாதிரி ஹீரோ வேணும். அப்படியே ரக்குடாக வேணும். ஓஹோ, சாருக்கு அப்படியே ரக்குடாக வேணும், மாஃபியா மாதிரி வேணும், ரவுடி வேணும். ஆமாம் சரி, டிங்கி டிங்கி தலையாடுறாரு. பார்த்துடா ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு மொத்தமாக வச்சு செஞ்சிட போகிறான் அப்படி சொல்லி அங்கே டேங் அப்படியே அப்படியே கண்ணடிச்சிட்டே வந்து சொல்லாரு. உன்னை ஏன் அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் இருந்து ஜிமின் இப்போ டேங்கை தேர்த்த ஆரம்பிக்கிறாரு. டேங் செம்ம ஃபாஸ்ட்டாக இறங்கி கிரவுண்ட் உள்ள தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே ஜிமின் வந்து ஓடுறாரு. இரு இதை பற்றி நான் அங்கிள்கிட்ட ஆன்டிகிட்ட சொல்லலை, அப்புறம் பாரு வேணாட்டாயாங்க, அவ்வளோதான் அம்மா அப்பா என்னைய அப்படி சொல்லி கத்திக்கிட்டே ஜிமின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேரும் இப்படி ஓடிக்கிட்டே நடு கிரவுண்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ தான் டேங் வந்து நோட் பண்ணுறாரு, அந்த இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அச்சோ, என்ன இங்கே வந்துட்டோம், மூச்சு மேலே எதுனா பால் போட போகுது அப்படி சொல்லி இப்போது மூச்சி அப்படி சொல்லி திரும்புகிறாரு. திரும்பினோடனே மூச்சி அப்படி சொல்லி கத்துறாரு. ஜிமின் இப்போ தான் ஸ்டாப் ஆகி அப்படி செம்ம ஷாக்கோடு பார்த்துட்ருக்குறாரு. ஒரு செகண்டில் அவர் முன்னாடி ஒரு பர்சன் வந்து அப்படியே தொப்புன்னு விழுகிறாங்க. அப்படியே ஜிமின் மேலே விழுகிற மாதிரி வந்து அந்த மாதிரி விழுகிறாங்க. ஜிமினோடைய பேலன்ஸ் அப்படியே மிஸ் ஆகி அப்படியே கீழே விழுலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஒரு பர்சன் வந்து ஜிமினை அப்படியே ஹிப்பில் கை போட்டு அந்த மாதிரி கீழே விடாமல் அப்படி பிடிச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஒரு லெக் அந்த இன்னொரு பர்சன் மேலே கீழே வந்திருப்பான் இல்லையா, அவனுடைய செஸ்ட்டு மேலே இருக்குது. அந்த பக்கம் டயாங் மூச்சி அப்படி சொல்லி கத்துறதுக்கும் இந்த சீன் நடக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். ஜிமின் ஐஸு கூட க்ளோஸ் பண்ணல, அப்படியே ஆங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் ஒரு செகண்டில் எல்லாமே இதெல்லாம் நடந்திருக்கும். அதனால் இப்போது ஜிமினோட ஹிப் அப்படி பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கையை குனிஞ்சு பார்க்குறாரு, யாரும் பிடிச்சான்னு சொல்லி இன்னும் அவருடைய ஃபேஸை நிமிந்து பார்க்கல. அந்த கையை பார்க்குறாரு, ஃபுல்லாக டேட்டோ போட்டிருக்கு. அந்த கையிலலாம் ஃபுல்லாக அப்படியே வேர்வையாக இருக்குது. இப்போ அப்படியே நிமிந்து அந்த பர்சனை பார்க்குறாரு. அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸாக இந்த மாதிரி வந்து கிட்ட நின்றுட்டு அந்த மாதிரி வந்து ஜிமினுக்கு கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அவருடைய பார்வை கீழே கிடக்கிற அந்த பையன் மேலே இருக்குது. ஃபேஸில் அவ்வளோ ஒரு வேர்வையாக இருக்குது. அவருடைய ஹேர்லாம் அப்படியே வெட்டாக இருக்குது, ஃபுல்லாக வேர்வையில் இருக்குது. இப்போது அப்படியே வேர்வை துளி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஃபேஸ்லேருந்து இப்போ அவர் நெக் வழியாக அப்படியே போயிட்டே இருக்க. அவர் ஜெர்சி போட்டிருக்கிறாரு, ஒரு ரெட் கலரில் ஜெர்சி மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறாரு. அவர் போட்டிருக்க அந்த கிளாத் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு அப்படியே பாடியோட அப்படி வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவருடைய பாடி ஃபுல்லாக அப்படியே ரிவீலாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ட்ரயாங் பயந்து போய் அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார் இல்லையா. இப்போது அவர் முன்னாடி ஒருத்தர் சொடக்கு போட்டு, உன் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறியா, வாய் உள்ள எதுனா போயிட போகுது அப்படிங்கிறாரு. இப்போ தான் டயாங் என்ன நொன்னேன், ஏண்டா கிரவுண்டில் இந்த மாதிரி ஓடி வந்துட்டுருக்கீங்க, அறிவில்லை உங்களுக்கு, பால் எதுனா மூஞ்சில் பட்டா என்னோட பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அங்கே சுகா அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு டயாங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா? கொஞ்சம் இல்லை, அவன் யார், அவன் ஃப்ரெண்டு மேலே நேரம் அவன் வந்து விழுந்திருப்பான், என் ஃப்ரெண்டு மட்டும் அவனை காப்பாற்றலன்னு சொன்னான். ஆளுங்களை பாரு அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னென்னமோ பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அதான் சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா? ஜூன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிரின்ஸிபால் தான் வந்து வேகமாக வராரு. அவனை விட்டுரு, அவனுக்கு எதுவும் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு அங்கே பிரின்ஸிபால் வந்து கத்திட்டு இருந்தோன்னே இப்போ தான் தைரியமாக ஒரு 2-3 பேர் வந்து அங்கே ஜோனை வந்து அப்படி விளக்குறாங்க. காலை எட்ரா அப்படி சொல்ல ஜோன் அந்த கீழே கிடக்க அந்த பையனை அப்படியே முறைச்சி பார்த்தே தான் நின்றுட்டுருக்கிறாரு. டி ஷுகா அப்படி சொல்லி கத்தினோன்னே, சொல்லு தகப்பா, என்ன நீ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி காலை எடுக்க சொல்கிறா, அவனுக்கு இதுனா ஆயிரம் போத்துடா, சாப்பிடும் அந்த நாய் செத்தாதான் இந்த ஸ்கூல் கொஞ்சமாவது சுத்தமாகும். ஷுகா டே மச்சான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஷுகா வராரு. காலை ஏற்றா, உன் அப்போ வர டைம்டா, காலை ஏற்றா, அப்புறம் லெக்சர் எடுப்பான்டா, உனக்கு மட்டும் கிடையாது எனக்கு சேர்த்து எடுப்பான்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஷுகா தான் ஜியோன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கிள் அப்படி சொல்லி ஜியோன் வந்து கூப்பிட்றாரு. சொல்லுப்பா, இதுக்கு மேலே இவன் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது. ஜியோன் அவன் யாருன்னு சொல்லி தெரியும்ல, நல்லா தெரிஞ்ச நாள் தான் சொல்கிறேன்.
இந்த நாய் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது. ஜியோன் இந்த ஒரு வருஷம்தான், அவனும் 12th தான் உங்களை மாதிரி. ஒரு வருஷம் படிச்சுட்டு போகிறானே அப்படி சொன்னோன்னே ஜியோன் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே கீழே கிடக்கிற பையனுக்கு பெயினாக இருக்குது. இன்னமும் அவனுடைய கால் அந்த அந்த பையனோட செஸ்ட்டில் தான் இருக்குது. அவனுக்கு பெயினாக வேறு இருக்குது. அங்கே பிரின்ஸிபாலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வேறு வழியே இல்லை. சரி ஜியோன், நீ சொன்ன மாதிரி அவனுக்கு நான் டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், போதுமா? இப்போ தான் ஜியோன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக ஸ்மைல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது அவனுடைய ஜஸ்ட்லேருந்து அந்த காலையுமே அப்படியே எடுக்கிறாரு. இப்போது அந்த பையன் அப்படி சொல்லி இரும்பிக்கிட்டே மெதுவாக எந்திரிக்கிறான். இவ்வளோ நேரம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருப்பாங்க. ஏன்னா ஜியோன் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஜியோனை பார்த்த உடனே தள்ளி நின்றுருப்பாங்க. இப்போ அவன் காலை எடுத்த உடனே இப்போது அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் போய் அந்த பையனை வந்து அப்படியே தூக்குறாங்க. இதை பாரு மேக்ஸ், நீ வந்து டிசி வாங்கிட்டு போயிடு. சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னாலாம் போக முடியாது, என் அப்பா வந்து பேசிப்பார். ஏன்னா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போய் அவனுடைய ஷர்ட்டை வந்து பிடிக்கிறான். ஜியோன் வந்து பிடிக்கிறாரு. என்ன சொன்ன, காதில் விழுகல, மறுபடியும் சொல்ல. அப்படி சொல்லும் போதே அங்கே மேக்ஸுக்கு ஒரு மாதிரி அப்படியே பயமாக தான் இருக்குது. ஜியோன் அவ்வளோ க்ளோஸாக பார்த்த உடனே அப்படியே கல் பண்ணிட்டு, இதை பார் ஜியோன், நான் 12th தான், லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் ஸ்டடி ஸ்பாயில் ஆகிடும். உனக்கு உன் ஸ்டடி முக்கியமா இல்லை உன் உயிர் முக்கியமா? அவ்வளோதான். அடுத்த வார்த்தை வாயை திறக்கவே இல்லை. மேக்ஸ் ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு பிரின்ஸிபல் போயிடுறாரு. அதாவது நம்ம சுகாவோட அப்பா தான் பிரின்ஸிபலாக இருப்பார் அந்த ஸ்கூலுக்கு. அவர் வந்து போயிடுறாரு. இப்போது மேக்ஸ் பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. என்ன உங்களுக்கும் டிசி வேணுமா என்ன அப்படி சொல்லி ஜியோன்னு கேட்குறாரு. அவங்க அப்படியே திரும்பி அவங்க கிளாஸுக்கு போயிடுறானுங்க. இப்போ சுகா ஜியோன் முன்னாடி வந்துட்டு, டே மச்சான் விட்றா, என்ன அதான் விட்டனே, அப்படியே விட்டுடா அப்படி சொல்லி அவர் அந்த பக்கமாக கை கட்டுறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜியோன் வந்து திரும்பி பார்க்குறாரு. அவர் ஜிமின் கீழே விழக்கூடாது சொல்லி பிடிச்சிருந்துருப்பார் இல்லையா, அந்த பொடிவை அப்படியே தான் பிடிச்சிட்ருக்கிறாரு இந்த ஜிமினை. அவர் வந்து விடவே இல்லை. ஜியோன் ஃபஸ்ட்டு ஜிமினோட கையை தான் பார்க்குறாரு. ஜிமினோட கை அங்கே ஜியோனோட செஸ்ட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா சைடாக ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி தானே பிடிச்சிட்ருக்கிறாரு. அந்த கையிலேருந்து இப்போ அவருடைய பார்வை இப்போது அவருடைய கைக்கிட்ட போகுது. ஏன்னா அவர் எங்கே பிடிச்சிட்ருக்கிறாரு, ஜிமினோட ஹிப்பிக்கிட்ட பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஜிமின் தான் அப்படியே க்யூட்டாக கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படியே ஜியோனே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஒன்றுமே அப்படியே ஜிமினோட ஐஸை தான் அப்படியே பார்க்குறாரு. டே மச்சான் அப்படி சொல்லி இப்போ ஒரு காதிக்கிட்ட காகிதம் வந்து, என்னடா இவ்வளோ நேரம் அவனே பார்த்துட்டுருந்தான், இப்போ என்னடா நீ அவனை பார்த்துட்ருக்க அப்படி சொன்னோடனே இப்போ சுகர் அப்படின்னு சொல்லி காய் சொன்னோடனே இப்போது ஜீவன் அப்படியே திரும்பி காய் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. மச்சான் இங்கே நிற்கிற எல்லாருமே ஏன் இந்த ஸ்கூலே உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்த அன்றைக்கே ஒருத்தனை தூக்கி போட்டு மிதித்தேன், வந்த அன்றைக்கே ஒருத்தங்கிட்ட லவ்வாடா, ஏன்னா மறுபடியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணிட்டு கேட்குறாரு. மச்சான் நீ பண்ணுறது அப்படி தாண்டா இருக்குது, ரொம்ப நேரமாக அவனை நீ பிடிச்சிட்ருக்கடா. அப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜியோனோட ஆள், இவன் பேர் என்னன்னு கூட தெரியலடா, பார்க்குறதுக்கு நல்லா பால் டப்பா மாதிரி இருக்கான், இவன் தான் அவன் ஆளுன்னு சொல்லிட போகிறாங்கடா மச்சான். ஜிமினை பற்றி காய் சொன்னோன்னே இப்போ ஜியோன் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. அப்போ கூட சரி ஜிமின் அப்படியே ஜியோனோதையும் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஜியோன் அப்படியே சொடக்கு போட்டு ஜிமினை வந்து கூப்பிட்றாரு. இப்போது ஜிமின் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன பண்ணுற என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக? அது நான் கிடையாது, நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கீழே கையை பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஜியோன் தான் பிடிச்சிருப்பாரு இல்லையா. இப்போ ஜியோன் டக்குன்னு அந்த ஹேண்டை வந்து எடுத்துகிட்டு, அறிவில்லை உனக்கு, நட்டு கிரவுண்டில் அப்படி ஓடியாடுறீங்க, இங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, எதுனா பால் வந்து இந்த மூஞ்சியில் விழுந்தா என்ன பண்ணுவேன்? ஏன்னா மூஞ்சியில் பால் விழுமா அப்படி சொல்லி டயம் வந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி சுகா வந்து டயங்கோட கையை பிடிச்சிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, என் கையை ஃபஸ்ட் விடுங்க. எங்கே போகிறேன்? அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதான் என் மச்சான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ல. என் மச்சான்ட்டு ஒரு கெட்ட பழகம் இருக்குது, என்ன தெரியுமா? அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஊடலில் போய் யாருனா பேசினாங்கன்னா அவன் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிடுவான். பால் வந்து உங்கள் மூஞ்சியில் விழுகுதோ இல்லையோ, அவன் உங்கள் மூஞ்சி உடச்சிடுவான். அதெல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது. என் மச்சான் வந்து சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு உன் ஃப்ரெண்டை விட்டுருவான். அப்போ சரி என் கையை விடு. எதுக்கு உன் கை விடணும்?
நீ எதுக்கு ஃபஸ்ட்டு என் கையை பிடிச்சிட்ருக்க? ஒழுங்கு மாதிரி தான் என் கையை விடு. சரி, நீ எத்தனாவது படிக்கிற? நான் 11th படிக்கிறேன். நான் 12th படிக்கிறேன். நீ வா போலாம் பேசக்கூடாது. சீனியர் சொல்லு. எப்படி? சுகா சீனியர்னு சொல்லு. நாங்கள் டயம் கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறாரு. என்ன மச்சான் அசிங்கப்பட்டியா சிப்ப அப்படி சொல்லிட்டு அங்கே சுகா வந்து காயை திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னடா அவன் ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், ஒருவேளை அவன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காயும் சுகாவும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டயம் காதில் அது விழுகலை. அப்பவும் சுகா டயங்கோட கையை விடவே இல்லை. டயம் அவங்க முன்னாடி ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமினை பார்க்குறாரு. அப்போ அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜியோன் அங்கே ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பருவை பார்த்துட்டு சரி கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொன்ன போ அப்படின்னு சொல்லி ஜியோன் சொன்னோடனே இப்போ டயம் வேகமாக வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு வடா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. நில்லு அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி அப்படி திரும்பி பார்க்குறாங்க. உன்னுடைய நேம் என்ன? ஜிமின் அப்படி சொல்லி சொல்ல வரதுக்குள்ளாடியும் உன் பேர் மூச்சி. ஏன்னா மூச்சியா? மச்சான் மூச்சு இல்லாமல் பேர் வைப்பாங்க அப்படி சொல்லி சுகாவை பற்றி கேட்குறாரு. தெரிலையடா, ஆனால் பார்க்குறதுக்கு அவன் அப்படி தான் இருக்கிறான். எனக்கு என்னமோ அந்த நேம் பிடிக்கலடா. இல்லை அது வந்து அமைதியாக ஜிமீன், அவனுக்கிட்ட நான் உண்மையான நேம் சொல்லக்கூடாது, பார்க்கவே பாரு பொறுக்கி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ட்ரையாங் வந்து ஜிமினோட காதல் வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒய் வளர்ந்தவனே அப்படி சொல்லி இங்கே சுகா கூப்பிட்றாரு. இப்போது ட்ரையாங் வந்து என்னேவா உன்னை தான் கூப்பிட்றேன், நீ தானே கொஞ்சம் ஹைட்டாக இருக்க, அவன் குள்ளமாக இருக்கான் பாரு. என்னவா? அவன் பேர் மூச்சு என்ன, உன் பேர் என்ன? என் பேர் வி அப்படின்னு சொல்கிறாரு ட்ரையாங். வியா? ஏன்டா இவ்வளோ ஷார்ட்டாக நேம் வைப்பாங்க? ஆமாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்றதுக்கு வாய் வலிக்கு தான், அதனால எனக்கு வீன்னு நேம் வச்சுட்டாங்க. வா மூச்சி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜிமினோட கையை பிடிச்சி அங்கே டைம் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. என்னடா இது பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது, நேமும் வித்தியாசமாக இருக்குதே அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் ஜியோனோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. அடிச்சிட்டாண்டா அவங்க அப்பா. அந்த மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் அட்டன் பண்ண மாட்டுறாரு. அந்த மொபைலும் கட்டாயி மறுபடியும் வந்து ரிங் அடிக்குது. விட்ட மாட்டானா உங்கள் அப்பங்காரான். ஃபோனை ஏற்றா, இல்லை அடுத்த ஃபோன் எனக்கு தான் வரும். ஹலோ டேய், எவ்வளோ நேரம் கால் பண்ணுறது, கால் அட்டன் பண்ண மாட்டியா? அதான் தெரியுதுல்ல கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு, அப்புறம் என்ன இதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி பேசுகிறியோ, பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தான் நீ அங்கே பூசாலில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணான். அங்கே ஸ்கூலில் 1008 பஞ்சாயத்து. என்ன தான் அது நம்ம ஸ்கூலாக இருந்தாலும் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை ஜியோன், எனக்கும் தான் அசிங்கம். நானாக போய் யாருக்கிட்டையும் வம்பிழுக்க மாட்டேன், ஆனால் என்னை தேடி வர்ற பிரச்சனையை நான் சும்மா விடவும் மாட்டேன். வந்து ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்ணுவியாடா? உனக்கு தான் தெரியும்டா எனக்கு அவனை சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்காதுன்னு, அதனால தானே என்னைய சியோலேருந்து பூசானுக்கு மாற்றினேன். மறுபடியும் நம்ம ஸ்கூலில் அந்த பரதேசியாக படிக்கிறான், அதனால் பிடிக்கலாம் மூஞ்சி உடைச்சேன். வேணா ஜியோன், இது நல்லதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். எத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சுருவேன். நீ என்ன வேணாலும் கிழிச்சிக்கோ அப்படி சொல்லி மொபைல் வந்து கட் பண்ணிடுறாரு. மச்சான் அப்படி சொல்லி அந்த பக்கம் காய் வந்து சுரண்டுறாரு. என்ன அது உங்கள் அப்பா தானே? ஆமாம். ஏன்டா அப்பா கிட்டே போய் இந்த மாதிரியா பேசுவேன்? ஏன்டா அப்போ உனக்கு நான் வலிக்கவா செய்யுது? நான் என் அப்பனை தானே பேசினேன், உன் அப்பனை ஏன் பேசினேன்? பேசியோ மச்சான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் அப்பனை நானே கழுவி ஊற்றுறேன். அப்பா பாரு படின்னு சாவடிக்கிறான். டேய் ஜியோன், வாடா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீ எதுக்காக சியோல் வந்தோன்னு சொல்லி மறந்துட்டியா? நமக்கு நெக்ஸ்ட் மந்த் டோர்னமெண்ட் இருக்குது தெரியும்ல அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃபுட்பால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டயங்க என்னடா இப்போ எதுக்கு நீ அவன்கிட்ட என் பேர் மூச்சின்னு சொன்ன? பார்த்தல பார்க்குறதுக்கு பொறுக்கி மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் உண்மையான பேர் சொல்கிறியா? அவர் பார்க்குறதுக்கு பொறுக்கி மாதிரியாக இருந்தார், பார்க்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஓஹோ, இப்போ தான் எனக்கு புரியுது. சாருக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும் தானே சொன்னீங்க? இந்த மாதிரி இல்லை டயாங், இவனே தான் எனக்கு வேணும் டயாங், ப்ளீஸ். ஏண்டா அவன் என்ன சாக்லேட்டடா கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு? பார்க்கல எப்படி இருக்கிறான் பாரு பார்க்குறதுக்கே. என்னால் முடியாதுப்பா அப்படி சொல்லி டயாங் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா போடா அப்படி சொல்லி அப்படியே மூஞ்சி திருப்பி உட்காந்துருக்கிறாரு. அப்போது 2 பசங்க இவங்க வந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க கிளாஸில் படிக்கிற பசங்க 2 பேர், பார்த்தல அவர் தான் ஜியோன் சீனியரா, 12th கிரேட் படிக்கிறாராம் அவர். ஆனால் அவரை முன்ன பார்த்ததே இல்லையடா. அவர் தான் இந்த ஸ்கூலோட ஓனராம். ஓ அப்படி சொல்லி பேசிக்கிட்டே அந்த பசங்க 2 பேருமே வந்து இப்போது பேக் சீட்டில் தான் வந்து உட்காடுறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி அவர் எங்கே படிச்சுட்டு இருந்தாராம்? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பூசானில் கூட ஒரு ஸ்கூல் இருக்குதான், அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாராம். இதே மாதிரி தான் யார் கூடயாவது சண்டை பிரச்சனை இந்த மாதிரி ரோட்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்தோன்னே
அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சி வச்சிட்டாங்களாம். ஓ! அப்படியா? அப்படிங்கிற மாரி அந்த பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரையாங் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிம்மி அப்போ கூட ட்ரையாங் கிட்ட ப்ளீஸ் ட்ரையாங் அப்படி சொல்லாரு. ட்ரையாங் உனக்கு ஒரு பிச்சைக்காரனை கூட பாய் ஃப்ரெண்ட் ஆக வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி மட்டும் ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்க ஒரு நாளில் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த பொறுக்கி வேணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படி சொல்லி ட்ரையாங் வந்து மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் எங்கடா என்னை இழுத்துட்டு போகிறேன் வட 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 டயங்க அப்படி சொல்லி இழுத்துட்டு போய் இப்போது இந்த கிரவுண்டில் சைட்லலாம் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி, அங்கே போய் வந்து டயங்க பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவருமே உட்காந்துக்கிறாரு. டயங்க பாடுறா அவருடைய ஆப்ஸ்லாம் எப்படி இருக்குது பாடுறா, ஷோ தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி டயங்க தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜிமீன் அப்படியே ஜியோனை தான் சைட் அடிச்சிட்ருக்கிறாரு. விட்டால் ஜியோனை அப்படியே தின்றுவார் போல இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. இப்படியே தான் தினமும் விமீனுக்கு தான் வேலை, அதாவது நம்ம ஜிமீனுக்கு தான் வேலை. போய் ஜியோனை போய் சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற தலையெழுத்தேன்னு சொல்லி நம்ம டயாங்கும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. டயாங் கேடிங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டார். அப்படியே ஜிமின்ட்டு சீன் போட்டுட்டு சுகாவை சைட் அடிக்கப்பார். என்னன்னு தெரில, டயாங்க்கு சுகாவை பிடிச்சிருக்கு. அங்கே டயாங்க உட்காந்து பார்க்குறாரு சொல்லிட்டு அங்கே சுகாவுக்குமே தெரியும். சுகாவுமே அப்பப்போ டயாங்கை பார்த்துட்டு தான் இருப்பார். இவங்களுக்குள்ள சீக்ரெட்டாக இது வந்து போயிட்டே இருக்குது. இந்த எந்த விஷயமே ஜியோனுக்கும் தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது. டே மச்சான் 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 என்னடா டே அந்த மூச்சு இல்லை மூச்சியா அதான்டா அன்றைக்கி கிரவுண்டில் நீ கூட அப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க, செருப்பு பிஞ்சு கொண்டாயே. டே நீ செருப்பு போல ஷூ போட்டிருக்கேன், எனக்கு ஷூவால் அடி வேணுமே என்ன. டே மச்சான் விளையாடாதடா, அந்த பையன் இல்லை மூச்சு, ஆமாம் அவன் பாரா அவன் உட்காந்து உன்னையே தாண்டா பார்த்துட்ருக்கான். நானும் நோட் பண்ணிகிட்டே தாண்டா இருக்கேன். நம்ம கிளாஸை தாண்டி தான் வாஷ்ரூம் போகணும், ஓகேவா? ஆமாம் இப்போ என்ன எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு போயிட்டு போயிட்டு வரான் தெரியுமா? அவனுடைய பார்வை உன் மேலே மட்டும்தாண்டா இருக்குது. எனக்கு என்னமோ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா. லூசு நான் மாதிரி பேசாதடா, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த லவ் இவ்வளோ செட் ஆகுது. நீ இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு ஜீவன் போகிறாரு. டே மச்சான் அப்படி சொல்லிட்டு பின்னாடியுமே வந்து காய் போகிறாரு. என்ன ஜீவனுக்கு இவன் அங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சுகாவும் மாதிரி ஓடியாடுறாரு. ஏய் எந்திரி, என்ன சைட் அடிக்கிறியா? இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. பக்கத்தில் டயங்கும் தான் நிற்கிறாரு. அப்படியே அங்கேயே வந்து உட்காந்துட்ருக்க, அப்புறம் என் கிளாஸ் ரூமை தாண்டி தாண்டி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கியா, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கியா, என்ன லவ் பண்ணுறியா? இந்த லவ் மயிரெலாம் எனக்கு செட் ஆகாது புரியுதா? இன்னும் ஒரு வாட்டி நான் உன்னை பார்த்தா உன்னை அவ்வளோதான். நீ மச்சான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாடுறா சைட் அடிக்கிறானா, அவன் என்ன சொன்ன தெரியுமா, லவ் பண்ணுறானோ. என்னை பற்றி தெரியலடா மச்சான், அந்த லவ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. டே கோப்படாதடா, அவன் உன்னே பார்க்க வரலடா. அப்புறம் அது அது வந்து என்னடா முழுங்கிட்டுருக்க, என்ன சொல்லு. அது இதை பாடுறா அவன் என்னைய பார்க்குறதுக்காக வந்தான். யார் இவனா அப்படிங்கிற மாதிரி அங்கே காய் வந்து கேட்குறாரு. இவன் இல்லை இவன் அப்படி சொல்லி சுகா வந்து அந்த பக்கம் டயங்க கையை காட்டுறாரு. டயங்க அப்படியே தலையை குஞ்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இல்லை எனக்கு புரியல என்ன சொல்ல வர, நானும் அவனும் லவ் பண்ணுறோன்டா. டேய் மச்சான் என்னடா சொல்கிற, இப்போ நான் இவன் ஜியோனை பார்க்க வரலையா, இவன் தான் உன்னையை பார்க்க வந்திருக்கானா? ஆமாம் காய், எப்படா அதெல்லாம்? அது 1 வீக் முன்னாடி தான்டா ப்ரப்போஸ் பண்ணேன். அவனுக்கும் என்னை பிடிக்குன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால தான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்படி சொன்னோன்னே ஜிமின் டக்குன்னு திரும்பி டேங்கை பார்க்குறாரு. டேங்க் எதுவுமே சொல்ல அப்படியே தலையை குஞ்சிட்டு நிற்கிறாரு. அதனால தான்டா இங்கே வந்து உட்காடுறாங்க. இவன் அவனோட ஃப்ரெண்டில், அதனால தான் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா. ஜியோன் இப்போ அப்படியே திரும்பி சுகாவை பார்த்து முறைச்சிட்ருக்கிறாரு. இவன் எல்லாரும் ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சுகா நீங்கள் 2 பேரும் கிளாஸ்க்கு போங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும்ல அப்படி சொன்னோன்னே இப்போ விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி டயாங்கும் ஜிமினும் கிளம்பிடுறாங்க. இப்போது கேன்டீனில் தான் 3 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. மச்சான் ஜியோன் என் மேலே கோவமாக இருக்கியாடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சுடா, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்குடா, அதனால தான் சாரிடா அப்படி சொன்னோன்னே இப்போ ஜியோன் வந்து இதை பாரு சுகா, இந்த லவ் அது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, அதுக்குன்னு உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். என்னைக்காவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா நீங்கள் யாரையுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு? எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னு சொன்னால் அவங்க அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுச்சு.
இத்தனை வருஷமா அவங்க அம்மா கூட பூசானில் தான் இருந்திருப்பாரு. அவங்க அம்மானால ஜியோனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஜியோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஜியோனை இங்கே இருக்க ஸ்கூலில் வந்து சேர்த்துருந்துருப்பாரு. ஜியோனுக்கு அவங்க அப்பா கிட்ட வரவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் ஆக்சுவலி வந்தது இங்கே ஃபுட்பால் டோர்னமெண்ட் இருக்குது, அதுக்காக தான் அவர் வந்து வந்திருந்திருப்பாரு. சரி ஓகே 1 இயர் தானே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சு வச்சுருந்துருப்பாரு. அப்புறம் ஏன் மச்சான் என்னை முறைச்சி பார்த்துட்ருக்க, ஏன் முறைச்சி பார்க்குறேன்னு தெரியாதடா, எங்கள் கூட இருக்கிற ஆனால் நீ லவ் பண்ண சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதனால தான். டே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அன்றைக்கி சரக்கடிக்க போகலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனீங்க, இந்த வேலை தானே அது? சுகா வி நல்லதாக இருக்குல்ல? ஏய் அவன் பேர் வி கிடையாதா, வேறு என்ன? அவன் பேர் டயாங்கா. ஆனால் அன்னைக்கு வீண் தானே சொன்னான், அதை அவன் சும்மா சொன்னானா அப்படிங்கிற மாதிரி ஜியோன் யோசிச்சுட்டு, அப்போது அவன் பேர் என்ன அப்படி சொல்லி ஜியோன் வந்து கேட்குறாரு. யார் பேர்? அதான் குள்ளமாக ஒருத்தன் நின்றுட்டு இருந்தானே, ஏதோ மோச்சின்னு கூட சொன்னாங்களே, அப்படி தானேடா? ஆமாம் அவன் பேர் என்ன? அவன் பேர் வந்து அவன் ஃப்ரெண்டு மோச்சின்னு தான் கூப்பிடுவான். அதாவது டயாங் வந்து அவனை மோச்சின்னு தான் கூப்பிடுவான், ஆனால் அவனுடைய உண்மையான நேம் ஜிமின். ஏன்டா அப்புறம் நம்மக்கிட்ட பொய்யா பேர் சொன்னாங்க? அது நான் கேட்டதுக்கு நம்மளாம் பார்க்குறதுக்கு பொறுக்கி பசங்க மாதிரி இருக்குமா, நம்மக்கிட்டலாம் நேம் சொல்ல மாட்டாங்களாம், ஒரிஜினல் நேம். இதை யார் சொன்னா? டயாங் தாண்டா சொன்னான் அப்படி சொல்லி இப்படி நிகழ்ச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. வெக்கமாகவே இல்லைல்ல, உன்னை பார்த்து பொறுக்கின்னு சொல்கிறான். அவன்கிட்டே போய் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க பற்றியா? என்ன பண்ணுறது மச்சான், அவனை பார்த்தா அன்றைக்கி நான் ஃப்ளாட்டரா அப்படிங்கிற மாதிரி இங்கே சுகா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜீவன் வந்து யோசிக்கிறாரு, லவ் எல்லாமே சும்மா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், என்றைக்குமே எனக்கு அந்த லவ் மேலாம் நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீமன் கிட்டே போனோம் அப்படின்னா, டே மூச்சு ப்ளீஸ்டா போ, நீ என்ன ஏமாத்திருக்கலா? ஏமாத்தலடா, உன்கிட்ட நான் சொல்லலாம் தான் இருந்தேன். எப்போ உனக்கு எப்போ அந்த சீனியர் ப்ரப்போஸ் பண்ணா? 1 வீக்கு முன்னாடிடா. 1 வீக்காக அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்து நீ சைட் அடிச்சிட்ருக்க. நான் கூட நினச்சேன் எனக்காக தான் நீ அங்கே வந்து உட்காரன்னு சொல்லிட்டு, இப்போ தானே தெரியுது நீ சைட் அடிக்கிறதுக்கு வந்து உட்கார்ற அப்படின்னு. போடா, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இந்த பாரு மூச்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, அந்த ஜியோன் சீனியர் சொல்கிறான் உனக்கு லவ்லாம் எதுவும் பிடிக்காது அப்படின்ட்டு. இன்றைக்கி எப்படி வந்தார் பற்றியா உன்னை அடிக்கிறதுக்கு? இப்போ மட்டும் சுகா இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆயிருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு. ஆமாம்ல, ஜியோனுக்கு என்னை பிடிக்காதுல்ல, என்னை பிடிக்காது, உன்னையே பிடிக்காது இல்லைடா, அவனுக்கு லவ்வே பிடிக்காதான். ஆமாம்ல, லவ்வே பிடிக்கலனா அப்புறம் என்னை எப்படி பிடிக்கும்? அதுக்கு தான் சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன். ஐடியாவா? இப்போ நானும் சுகா லவ் பண்ணுறேன்ல, நான் உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படியாவது சுகா கிட்ட உன் ஃப்ரெண்டோட மனசை மாற்று, என் மூச்சி உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான், நீ தான் சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படி சொல்லி அவனை எதுனா பிளாக்மெயில் பண்ணுறேன். நான் பிளாக்மெயில் பண்ணுறியா? ஆமாம், லவ் பண்ண அன்றைக்கி அவன் என்கிட்ட கிஸ் கேட்டான், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உனக்கு கிஸ் வேணும்னு சொன்னால் நீ என் ஃப்ரெண்டையும் அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டையும் சேர்த்து வைக்கணும், அப்போ தான் உனக்கு அப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறேன். டயாங்கா, உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமாடா? ஆமாடா மச்சான் அப்படி சொல்லி 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் அநியாயம்டா, நீ அன்னைக்கே பார்த்த என் மச்சானுக்கு லவ்லாம் பிடிக்காதுடா. நம்ம லவ் மாற்றப்பே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் மச்சானுக்கு லவ்லாம் பிடிக்காது, இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. இப்போ அவனை போய் அதுவும் அந்த மூச்சு லவ் பண்ணுறான்னு சொன்னான், அவ்வளோதான்டா. மூச்சின்னு உன்னை கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கல, ஜிமின்னு சொல்லி கூப்பிடு, மூச்சின்னு நான் மட்டும் தான் கூப்பிடுவேன். மூச்சியோ ஜிமினோ, இதை பாரு, உன் ஃப்ரெண்டை அந்த காதலை குழி தோண்டி புதைச்சிட்டு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக ஜீவனை ஒத்துக்கவே மாட்டான், அப்போ நான் உனக்கு கிஸ் கிடையாதுடா. அப்படி சொல்லி அந்த பக்கம் சுகா கத்திகிட்டே இருக்கிறாரு. இங்கே டயாங் காதலே வாங்கல, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே சுகா வந்து ஓடியாராரு. நில்லுடா டயாங், எங்கேடா போகிற? என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன். இப்போது சுகா அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஜிமி அப்படியே அங்கே ஜியோனை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயோ கடவுளே, உன் ஃப்ரெண்டுக்கு என் மச்சான் தான் வேணுமா? ஆமாம். இப்போது சுகா லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்கிறேன்? என் ஃப்ரெண்டை லவ் பண்ணும். இது இப்படியே கட் பண்ண சொன்னால் அங்கே ஜிமின் தான் அப்படியே ஜியோனையே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜியோன் இதெல்லாம் இப்போ பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா சுகா தான் சொல்லிட்டாரு இல்லையா, டயாங் வந்து சுகா லவ் பண்ணுறாரு, அதனால தான் ஜிமின் வந்து அங்கே உட்காரான் அப்படின்ட்டு. ஜியோன் திரும்பி பார்க்கும்போது ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவார், ஆனால் ரிப்ளே ஜியோன் ஸ்மைல் பண்ணவே மாட்டார். ஒரு பாட்டுக்கு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. எனக்கு உன்னுடைய இந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு.
இப்படியே தான் ஒரு 1/2 அன் ஹவர்ஸ்க்கு பயந்துருக்கோம். எண்ணில் அப்படிங்கிற மாதிரி அங்கே டைம் வந்து சிகாவோட கை வந்து பிடிக்கிறாரு. என்னடா ரொம்ப நேரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டுருக்கு, ஒழுங்கு மரியாதையாக எதனா ஒரு பிளான் சொல்லு. அதை தானே யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சு சூப்பரான ஒரு பிளான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன பிளானு? இப்போ நீ நானும் லவ் பண்ணுறோம். ஆமாம், எல்லா இடத்துக்கும் இனிமேல் உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு நீ வந்தேன்னு சொன்னால் உன் ஃப்ரெண்டும் தானே வருவான். ஆமாம், ஜியோன்னு இருக்க இடத்துக்கு நான் ஜிம்மினை கூப்பிட்டு வரது தான் என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு தான் இம்ப்ரெஸ் பண்ணோம். இதுக்கு மேலே அவன் கையில் தான் இருக்குது. இந்த மாமா வேலை பார்க்குற விஷயம் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், எனக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். புரியுதா? அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியக்கூடாது. அங்கே ட்ரையாங் ஒரு மாதிரி அப்படியே சேடாக உட்காந்துட்டாரு. இன்னமும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது சுகா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ட்ரையாங்கோட கையை வந்து பிடிக்கிறாரு. என்னாச்சுடா? ஏன் எந்த ஒரு பொருளை ஆசைப்பட்டாலும் அதை நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன். ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறான் ஜியோனை. ஆனால் ஜியோனை பார்க்கும்போது கண்டிப்பாக ஜிம்னோட லவ்வை எதுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சுகா அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து சுகாவை பார்க்குறாரு. ஜியோனுக்கு லவ்வை புரிய வச்சுட்டா போதும். அவன் லவ்வை வேறு விதமாக பார்த்துருக்கான். அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டது, இதெல்லாம் தான் அவன் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. லவ்னா என்னன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டா போதும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது ஜிமினால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜியோனும் ஜிமினும் ஒன்று சேருவாங்க பாரு அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகாவோட ஷோல்டரில் போய் டேங் வந்து அப்படியே சாஞ்சிக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. எங்கே போனாலும் ஜிமினுமே தான் கூட போவார். போய் பேசுகிறான்னு சொல்லி எவ்வளோ வந்து ஜிமின்ட்ட சொல்லுவாங்க. ஜிமின் பேசலான்னு ட்ரை பண்ணாலும் அதுக்கான சான்ஸை வந்து ஜியோன் வந்து கொடுக்க மாட்டார். எப்போவுமே காய் கூட பிஸியாக இருப்பார். ஏன்னா இந்த பக்கம் சுகா அப்புறம் டயாங் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே காய் கூட அவர் வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருப்பார். ஜிமின் தூரத்தில் இருந்தே ஜியோன் அப்படியே ரசிச்சுட்டே இருப்பார். டேஸ் ஆக ஆக ஜியோன் மேலே இருக்க லவ் இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் காய பிடிச்சி, டேய் இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலான் இருக்கோம். ஆமாண்ணா மச்சான், நான் கூட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ வரக்கூடாது. ஏன்டா மச்சான்? தெரியும்ல ஜிமின் ஜியோன் லவ் பண்ணுறான் அப்படின்னு. ஆமாம் தெரியும் மச்சான், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மட்டும் ஜியோன்ட்ட சொல்லிடுறதுடா, அவ்வளோதாண்டா என்னை சாவோடி அடிச்சிருவான். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போது அவங்க 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்டா. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக விடணும். நீ எப்போ பார்த்தாலும் ஜியோன் கூட இருக்கிற, அப்படி இருக்கும்போது ஜிமின் எப்படி ஜியோன் கண்டுப்பான்? அதுக்கு இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு நீ கடைசி நேரத்தில் வராத. என்ன மச்சான் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும்? இது முக்கியமாக ஜிமினை ஜியோன்கிட்ட க்ளோஸ் ஆக வைக்கிறதுக்காக தான் இந்த பிளானே போட்டிருக்கோம். நீ நல்லா, நான் சொல்கிறது மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. நீ வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராத. நான் ட்ரையாங்கை கூப்பிட்டு தனியாக போயிடுறேன். அப்போ அந்த இடத்துல ஜிமின் மட்டும்தான் இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் தனியாக இருப்பாங்க? எப்படியும் ஒருத்தவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தாண்டா க்ளோஸ் ஆவாங்க. ஜியோன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் தெரியும்ல. ஜிமின் ரொம்ப நல்ல பையன். ஜியோனோட லைஃப்பில் ஜிமின் போனால் அப்படி சொன்னால் ஜியோனுக்கு நிறைய லவ் கொடுப்பான். லவ் தானடா மச்சாங்க பிரச்சனையே அப்படி சொல்லி காய் சொல்கிறாரு. அதை அவனுக்கு நம்ம தாண்டா புரிய வைக்கணும். சரிடா, என் மச்சான் ஜியோன் லைஃப்பில் நல்லது நடந்தால் சரி, அதுக்காக நான் எவ்வளோ தியாகம் வேணாலும் பண்ணுவேன். சுகா கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணன்னு சொன்னால் அவங்க 4 பேரும் தான். ஏய் சுகா, சொல்லு ஜீவன், என்னாச்சு? காய் வரேன்னு சொன்னால் என்ன ஆளை காணோம்? ஓ, எனக்கு மெசேஜ் பண்ணான்டா, அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சான், வெளியே போயிருக்கானா. என்னது ஒர்க் வந்திருக்கா? சொல்லியிருந்தா அது இன்னும் நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கலாம்ல. நீ வேறு உன் ஆள் கூட பேச போயிடுவேன், எனக்கு வேறு போர் அடிக்குமே. காய் இருந்தானே எனக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் நான் மொபைலே நோண்டிகிட்டு இருக்கிறது? நீ ஏன்டா மச்சான் தனியாக இருக்க? அங்கே பாரு ஜிமின் இருக்கான்ல, ஜிமின் கூட பேசிகிட்டு நீ அப்படி சொல்லி கையாட்டி கூப்பிட்றாரு. ஜிமினுமா போய் கிட்ட வர்றாரு. டேடி அவனை எதுக்கு நான் கூப்பிட்றேன்? டே மச்சான் ஜிமின் இங்கே வா, ஜியோனுக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்கான், நீ அவன் கூட பேசிட்டு அவனுக்கு கம்பெனி கூட, நான் டைம் கூட பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கூட கையை பிடிச்சிட்டு நேரம் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே ஜிமினும் 2 பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜிமின், இந்த பக்கம் ஜியோன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டானா. ஐயோ, எவ்வளோ நேரம் கழிச்சு வெளியே வருவானே தெரியலையே. இதுக்கு தாண்டா கம்மிட்டான பசங்க கூட சுற்றவே கூடாதுங்கிறது. இப்போ அப்படியே திரும்பி 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்படியே தான் உட்காந்துட்ருக்குறாங்க. என்ன பேசுகிறதுனே புரியல. ஜிமினுக்கு பயம், நம்மளாம் எதனா பேச ஆரம்பித்தானோ திட்டு வரும் அப்படின்ட்டு. அங்கே ஜியோனுக்கு இப்படி பண்ணிட்டானுங்களே 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. காயை பற்றியும் சுகாவை பற்றியும். இப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். 2 பேருமே எதுவுமே பேசலை. அப்படியே நம்ம ரூமுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சுகா என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலடா.
என் ஃப்ரெண்டு இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி சொன்னேன், கேட்டிங்களடா நீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகா தள்ள அப்படி சொல்லி தள்ளி விட்டு இப்போது அது வழியாக டைம் பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த கீ போடுவாங்கள்ல, அந்த ஹோல் வழியாக அங்கே வந்து டைம் பார்த்துட்ருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுட்டு அப்படியே டோர்கிட்டே வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. இப்படியே ½ அன் ஹவர் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அங்கே சுகாவோட மடியில் டைம் வந்து அப்படியே படுத்துட்டாரு. சுகாவுமே அப்படியே அந்த டோரில் சாஞ்சபடி அப்படியே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஜியோன் திரும்பி திரும்பி அந்த டோரை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன் திரும்பி திரும்பி டோரை பார்க்குறத ஜிமின்மே நோட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாரு சொல்லிட்டு ஜியோன் பார்த்துட்டு அது போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல, இவ்வளோ நேரம் உள்ளே என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி திரும்பி உட்காந்துட்டு மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜியோன் என்ன யோசிச்சான்னு தெரில, சாரி அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஜிமின் அப்படி திரும்பி சாரியா எதுக்கு, இல்லை அன்றைக்கி கிரவுண்டில் மட்டும் சுகா உடால வரலன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடிச்சிருப்பேன். ஐயோ அடிச்சிருப்பாரா, சாரி அது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். மறுபடியும் அந்த இடத்துல சைலண்ட். இப்போது ஜிமின் வந்து நீங்கள் நல்லா ஃபுட்பால் விளாடுறீங்க, டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தீங்களே எப்படி இருந்துச்சு சொல்லலையா சுகா, நாங்கள் தான் வின் பண்ணோம். ஷயாங் சொன்னான், நான் மேட்ச்சு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சாமே. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டென்ஷனாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோல் போட்டோம். நீ மேட்ச்சுக்கு வரல, இல்லை அன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸாம் இருந்துச்சு அதனால தான். உனக்கு ஃபுட்பால்னால் பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ நான் ஒரு 2 months கழிச்சு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அப்போ அந்த மேட்ச் பார்க்க வரியா? கண்டிப்பாக. ஆமாம், உன் நேம் வந்து ஜிமினா, மூச்சி இல்லையா? அது என் ஃப்ரெண்டு டயாங் வந்து என்னை மூச்சின்னு கூப்பிடுவான், ஆனால் உண்மையான நேம் ஜிமின். ஜிமின் நல்லா தான் இருக்குது, மூச்சியும் க்யூட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லி அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நார்மலாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் 2 பேரும் சுகா அப்புறம் டயாங் அவங்களுடைய காது அந்த கதவு மேலே தான் இருக்குது. 2 பேரும் அப்படியே ஹைஃபை போட்டுக்கிறாங்க. அப்போது டயாங்கோட கையை சுகா வந்து பிடிச்சிட்டாரு. என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி டயாங் வந்து கேட்குறாரு, கிஸ்ஸு. இன்னும் ஜியோன் என் மூச்சியை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப பண்ணுறடா நீ. இப்படியே தான் டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போலாம் அதிகமாக ஜிமின் அப்புறம் ஜியோன் அதிகமாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குள்ளே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே காய் வந்து அவ்வளோவா வரமாட்டார். எதனா ஒரு ரீசன் சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டாப் ஆகிடுவார். இப்போ ஜியோனுக்கு ஒரு வழியே கிடையாது, ஜிமின் கூட பேசியே ஆகணும். ஒன் டே அப்படி தான் இன்றைக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ரூமை பார்த்துட்டு திரும்பி 2 பேரையும் பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கு தெரியும் அங்கே டேங் எதனால் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு, ஆனால் ஜியோனுக்கு தெரியாது இல்லையா. அப்படி என்ன தான் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கூட 2 hours கழித்து வெளியே வந்தாங்க. இன்றைக்கும் 2 hours ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி ஜியோன் வந்து ஸ்மைல் பண்ணியே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜிமின் அப்படி ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன இல்லை உங்களுக்கு டேட்டூ போடுறது தான் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா? இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிமின் நீ யாரையும் லவ் பண்ணலையா அப்படி சொன்னோன்னே ஜிமின் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. என்ன யாரையும் லவ் பண்ணுறியா? நிச்சயமாவா? யார்? அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. யார்? நம்ம ஸ்கூலா இல்லை வேறு யாருமா? அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இன்னும் உங்களுக்கு தெரியாது நான் லவ் பண்ணுற விஷயம். ஓ, ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கியா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. எப்போலேருந்து லவ் பண்ணுற? 6 மந்த்தாக லவ் பண்ணுறியா? இன்னும் நீ லவ் சொல்லலையா? சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயம். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா? ஏன் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க? நீ செம க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க, உன்னை யாரா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா என்ன? ஆனால் நீ ரிஜெக்ட் பண்ணிவிடியடா, உனக்கு நான் லவ்னாலே பிடிக்காதே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜிமின்? எனக்கு லவ் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எனக்கு லவ்னாவே பிடிக்காது. அதுக்குன்னு மற்றவங்களெல்லாம் நான் லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன். எனக்கும் பிடிக்காது, எனக்கு அது மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? ஏதோ லவ் பிரேக்கப் சேச்சா அப்படிலாம் கிடையாது. என் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் டைவர்ஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காக சண்டை போட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் நான் அம்மா கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அங்கே கூட அம்மா என்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அதுதான்.
புசானில் கூட எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அது அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இங்கே அப்பா இந்த ஸ்கூலை பார்த்துக்கிறாங்க. எப்போவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மணி தான். நான் அவங்க முக்கியம் கிடையாது, என்னுடைய ஃபீலிங்ஸும் முக்கியம் கிடையாது. உண்மையிலே லவ் பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால என்னமோ எனக்கு லவ் மேலாம் நம்பிக்கை இல்லை. லவ்னாவே பொய் தான். இதோ இப்போ கூட பாரு, என் உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டில் உண்மையான ட்ரூவான லவ்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அப்படிலாம் இல்லை ஜியோன். உங்களுக்கு யாரும் அப்படி தெரியலன்னு வேணால் சொல்லுங்கள். ஏன் எங்கள் அம்மா அப்பா கூட லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் வரைக்கும் எங்கள் அம்மாக்காக எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாக்காக எங்கள் அம்மாவும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது ஜீவன் அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அது தெரியல என்னென்னு. எனக்கு பிடிக்கல. லவ்னாவே எனக்கு பிடிக்கல. அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையும் இல்லை. பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்புக்கு இன்னொரு உடம்பு தேவை, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான நேம் லவ்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான்ப்பா யோசிக்கிறேன். ஜியோன்னு சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லஸ்ட்டை தான் லவ்னு சொல்லிக்கிட்டு இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதோ பாரு அப்படின்னு சொல்லி அங்கே சுகா பரோட்டா அவங்க ரூம்குள்ளே போயிருப்பாங்களே, அதை கை காட்டுறாரு. பாரு, இன்னொரு 2 hours கழிச்சு தான் டோர் திறந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த ரூமில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான் லவ் அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்லிகிட்டு இருக்காரு. சுத்தமாக ஹோப்பே போச்சு ஜிமின்க்கு. என்னாச்சு சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் எந்திரிக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்திரிக்கும் போது அப்படியே கால் ஸ்லிப் ஆகிடுது. ஏய் அப்படி சொல்லி ஜியோன் பிடிக்கிறாரு. பிடிச்சதில் 2 பேரோட பேலன்ஸுமே அப்படியே மிஸ் ஆகி இப்போது அந்த சோஃபா மேலே ஜிமின் மேலே ஜியோன் இருக்கிறாரு. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆக்சிடெண்ட்டாக ஜிமினோட லிப்ஸ் மேலே இருக்குது. இதை எதிர்பார்க்கவே இல்லை ஜியோனும் அப்படி தான். ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜியோன் அப்படியே நிமிந்து ஜிமினை பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் 2 பேருக்குள்ளே அப்படியே ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜிமினோட லிப்ஸ் மேலே இன்னமும் ஜியோனோட லிப்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது ஜியோனுக்கு. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே